வணக்க மக்களே, சுண்டைக்காய் வத்தல் வச்சு வத்த குழம்பு வைக்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க, சுண்டைக்காவை பொரித்து எடுத்துக்கோங்க, தனியாக வச்சுக்கோங்க. நல்லா பொரியட்டுங்க. அதே எண்ணெயில் கடுகு போடுங்க, வெந்தயம் போடுங்க, சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். பூண்டு வெங்காயம் வதங்குந்த தக்காளி போட்டுக்கோங்க. இந்த சைடு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கணுங்க, முந்திரி பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. நல்லா அது பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. எங்களுக்கு வந்து கருப்பாக தாங்க இருக்கும் வீட்டு புளியும் உப்பும் ஊற வச்சுருங்க. புளி போடலைன்னா என்ன குழம்பு வச்சாலும் புளி இல்லாத குழம்பு டேஸ்ட் இருக்காதுங்க. கலருக்கு வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டோங்க, ஒரு ஸ்பூனு. வீட்டு மிளகாத்தூள் தான். மிளகாத்தூள் உப்பு வந்து புளியிலேயே போட்டோம். கரைச்சி புளியை ஊற்றிடுங்க. எல்லாம் கொதி வரட்டுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சது. இந்த தேங்காய் பேஸ்ட் எடுத்து குழம்புல ஊற்றிடுங்க. அது ஒரு 4 கொதி வரட்டுங்க. நல்லா கொதித்து வரும்போது சுண்டைக்காய் எடுத்து போட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கொதிச்சுது, ஆஃப் பண்ணிடுங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வத்த குழம்பு மணத்தக்காளி கீரை பொரியலுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் ஸ்டைலில் வத்த குழம்பு.